ஆரஞ்சு ஐஸ். இயற்கையாக நம்ம கமலா ஆரஞ்சு பழத்தை வச்சே ஐஸ் பண்ண போகிறோம். நார்மல் சைஸ் இந்த ஒரு பழத்துக்கு 2 ஐஸ் செய்யலாம். அப்போ தான் சரியான புளிப்பு இனிப்பு சுவையோடு இருக்கும். இது போல் மேக்கர் நம்ம எல்லாத்து வீட்லேயும் இந்த சாத்துக்குடி மேக்கர் இருக்குது. இதால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழியும் போது மேலே இருக்க இந்த பல்ப்பும் நல்லாயிருக்கும். கொட்டைகளை மட்டும் நீக்கிடலாம். அந்த சதையில் இருக்க அந்த சாரெல்லாம் அப்படி கைகளால் ஸ்மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 ஐஸ் நார்மல் ஐஸ்க்கு இது சரியாக இருக்கும். ஜூஸே இவ்வளோ இருக்குது. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இன்னொரு அந்த ஜூஸ் மேக்கர்லேயும் அந்த அளவு தண்ணி போட்டுக்கிறோம். அப்போ நம்ம கரெக்டாக 2 ஐஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது புளிப்பு இனிப்பு சுவையோட அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டால் தான் இதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். 4 டீஸ்பூன் சர்க்கரை. ஒரு ஐஸ்க்கு 2 டீஸ்பூன் சர்க்கரை. பழத்தில் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் இருக்கும். நல்லா ஒரு கரண்டியால் புளிப்பு சுவை இருக்கிறதுனால கொஞ்சம் கரையிறதுக்கு நேரம் எடுக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க சர்க்கரை கரையிறது வரையிலும். இப்போ நீங்கள் ஐஸ் மோல்டில் ஊற்றினாலும் அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஐஸை ஃபில் பண்ணணும். அப்போ தான் நல்லா அது க்ரிப்பாக பிடிக்கும். அதாவது மோல்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த நீரை நிரப்பணும். எந்த ஐஸ் செய்தாலுமே அந்த குச்சியில் க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக கரெக்டாக நம்மள 2 ஐஸ்க்கு தான் நம்ம கணக்கு பண்ணி ஊற்றியிருக்கோம். இதை நல்லா உங்களுக்கு அந்த சம்மர்னு போட்டிருப்பாங்க. அந்த ஒரு குவாலிட்டி தரத்தில் 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சம்மருக்குன்னு ஒரு சிக்னல் இருக்கும், அதை போட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ஆரஞ்சு மணம் அருமையாக இருக்கும். கடித்து சாப்பிட்டோன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்ணுங்கும்போது நம்ம வீட்டிலே சுகாதாரமாக இது போல் பழங்களை வச்சு செய்யலாம். அடுத்தது நான் பஞ்சாமிர்தத்தில் ஐஸ் செய்யலான்ட்டுன்னு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூடிய சீக்கிரத்தில் பஞ்சாமிர்த ஐஸுமே நான் டெலிவரி பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.